மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். ரஷ்ய பிரதி வெளியுறவு அமைச்சர் இன்று இலங்கை விஜயம். ரஷ்ய பிரதி வெளியுறவு அமைச்சர் என்ற ரூட்டென்கோ இன்று நாட்டுக்கு விஜயம் செய்கின்றார். இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான 11வது இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் நோக்கில் அவர் இலங்கைக்கு வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு வருகை தரும் ரஷ்ய பிரதி வெளியுறவு அமைச்சர் இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்தவும் திட்டமிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சரும் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்ததுடன் இதன்போது இலங்கைக்கு கச்சா எண்ணெய் வழங்குவது தொடர்பில் ரஷ்யா தனது விருப்பத்தை வெளியிட்டிருந்தது. எவ்வாறாயினும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை தடுப்பதற்கு சதித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுவதாக சோசலிச மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்ற பந்தம் ஏந்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வைத்தியர் ஜே வீரசிங்க ரஷ்யாவிலிருந்து உடனடியாக எண்ணெயை இறக்குமதி செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி, அரசாங்கத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க கூட்டு எதிர்க்கட்சி தீர்மானம். நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி, மின்கட்டண உயர்வு மற்றும் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி விவகாரங்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க கூட்டு எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பேரீஸின் நாரேகன்பட்டியில் உள்ள இல்லத்தில் நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இச்சந்திப்பின் போது இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக மின் உற்பத்திக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஏற்பட்டுள்ள பாரிய சேதங்கள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துதல், எவ்வித நியாயமான காரணமுமின்றி எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்தல், ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் கையிருப்புகளுக்கு விலையை உயர்த்தியமைக்கு எதிராக நாடு தழுவிய ரீதியில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. கூட்டு எதிர்க்கட்சியினால் திசை காட்டியின் தரமற்ற நிலக்கரி எனும் தலைப்பில் நாடு தழுவிய ரீதியில் கருத்தரங்குகளை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவிசாவளையில் நடைபெற்ற முதலாவது கருத்தரங்கு வெற்றி அளித்ததை தொடர்ந்து அடுத்த கருத்தரங்கத்தை மே மாதம் தொடக்கத்தில் மாத்தறையில் நடாத்த முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். மாத்தறையை தொடர்ந்து கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் இக்கருத்தரங்குகள் நடைபெறும். மின்கட்டண உயர்வு மற்றும் தற்போதைய பொருளாதார சுமை குறித்து விளக்கமளிக்க கூட்டு எதிர்க்கட்சியினர் நாளை ஏப்ரல் 1ஆம் தேதி விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தவும் தீர்மானித்துள்ளனர். பேராசிரியர் GL பேரீஸுடன் நடைபெற்ற இச்சந்திப்பில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, தலா அத்துக்கொரல, சாகல ரத்நாயக்க, மனோ கணேசன், ரோகித அபேகுணவர்த்தன, பிரேம்நாத் சி தொலவத்த, சுகீஸ்வர பண்டார, மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவண்ண, நிமல் லான்சா உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் இன்று. இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வா என அழைக்கப்படும் SJV செல்வநாயகத்தின் 128வது ஜனன தினம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நினைவு கூறப்பட்டது. மன்னாரில் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் இன்று காலை 10:15 மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் சிலை அடியில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை உறுப்பினர்கள், கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக கட்சியின் மன்னார் நகரசபை உறுப்பினர் ஆண்டனி டேவின்சன் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அன்னாரது சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதேபோன்று தந்தை செல்வாவின் 128வது ஜனன தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா நினைவு சதுக்கத்திலும் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதித்தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் மலர் மாலை அணிவித்ததை தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டவர்களால் நினைவு தூபிக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
1898ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த இவர் தமிழர்களின் அரசியல் பயணத்தில் அழியாத தடம் பதித்த ஒரு தலைவராக இன்றும் போற்றப்படுகிறார். சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை முன்வைத்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக நீண்ட காலம் அகிம்சை வழியில் போராடிய தந்தை செல்வாவின் கொள்கைகள் இன்றும் தமிழ் அரசியலின் திசை காட்டியாக திகழ்வதாக இதன்போது உரையாற்றிய எம். ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். வீதி மின்விளக்குகளை அணைப்பதற்கு விசேட வேலை திட்டம், மனித உயிர்கள் மீதான அரசாங்கத்தின் அலட்சியம் என கடும் எதிர்ப்பு. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி உள்ளூராட்சி நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள வீதி மின் விளக்குகளை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை அணைப்பதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஜனாதிபதி, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு இலங்கை மோட்டார் சைக்கிள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் அதிகளவான வீதி விபத்துக்கள் இடம்பெறும் காலப்பகுதியாக இந்த இரவு நேரமே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என அந்த சங்கம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறானதொரு நேரத்தில் திட்டமிட்டு வீதி விளக்குகளை அணைப்பதானது வீதி பாதுகாப்பை வேண்டுமென்றே சீர்குலைப்பதாகும். இதனை ஒரு மரணத்திற்கு துணை போகும் செயலாகவே நாம் பார்க்கின்றோம். வீதிகளில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்தல், பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் அதிகரித்தல் என்பவற்றிற்கு இந்த விடயம் வழிவகுக்கும். அதேபோன்று பொதுமக்களின் பாதுகாப்பு முற்றாக சீர்குலையும். ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில் பசில் ராஜபக்சவால் இவ்வாறான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கு எதிராகவும் எமது அமைப்பு குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருந்தது. தற்போதைய அரசாங்கம் இவ்வாறான முட்டாள்தனமான தீர்மானங்களை தவிர்த்து முறையாக செயற்படுமானால் அன்று இவ்வாறான குற்றங்களில் ஈடுபட்ட பசில் ராஜபக்ச போன்றவர்களை சட்டபூர்வமாக இலங்கைக்கு கொண்டு வரும் என நாம் நம்புகின்றோம். வீதி மின் விளக்குகள் மற்றும் சமிக்கை விளக்குகளுக்கு சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்கோ அல்லது மின்சார தடையின் போது அவை இயங்குவதை உறுதிப்படுத்தும் முறையையோ இதுவரை எந்த அரசாங்கமும் முன்னெடுக்கவில்லை. இது மனித உயிர்கள் மீதான அரசாங்கத்தின் அலட்சியத்தையே காட்டுவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஆக்ராவுக்கு தம்பதிவ யாத்திரை சென்ற இலங்கையர்களின் பஸ் தீப்பற்றியது. இந்தியாவிற்கு பௌத்த புனித யாத்திரை சென்றிருந்த இலங்கை யாத்திரிகர் குழுவினர் பயணித்த பஸ் ஒன்று ஆக்ரா பகுதியில் தீப்பற்றி எரிந்துள்ளது. பஸ்ஸில் பயணித்த இவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என வெளிநாட்டு பௌத்த சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பஸ்ஸின் குளிரூட்டி அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் மகேந்திர கல்லுவெல குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் இடம்பெற்ற போது பஸ்ஸில் 45 பேர் பயணித்துள்ளனர். இவர்கள் அனைவரும் சிலாபம் பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தீப்பிடித்த உடனே பஸ்ஸில் இருந்தவர்கள் தமது உடைமைகளுடன் பத்திரமாக வெளியேறியுள்ளதாகவும் திட்டமிட்டபடி தமது யாத்திரையை நிறைவு செய்துள்ள இந்த பிரிவினர் இன்றைய தினம் மீண்டும் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக மகேந்திர கல்லுவெல மேலும் தெரிவித்தார். யாழில் அதிர்ச்சி, அடுத்தடுத்து மீட்கப்பட்ட சடலங்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்கரை பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அல்வாய் பகுதியை சேர்ந்த 78 வயதுடைய முதியவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த முதியவர் நேற்று தனது வீட்டாருடன் முரண்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். வீட்டை விட்டு வெளியேறியவர் நீண்ட நேரமாக வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று காலை முதியவர் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை யாழ் இணுவில் கந்தசுவாமி கோயிலுக்கு அருகில் இன்று காலை ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை கோயிலுக்கு அருகில் சடலம் ஒன்று காணப்படுவதை கண்ட பொதுமக்கள் சுண்டாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சுன்னாகம் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவர் சுதுமலை பகுதியை சேர்ந்த 75 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.
தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்றுவதற்கு திமுக தான் காரணம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீற்றம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்றுவதற்கு திமுக தான் முக்கிய காரணம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். சீமான் கூறுகையில், திமுகவும் அதிமுகவும் வெளியிட்டிருப்பது தேர்தல் வாக்குறுதி அல்ல, வெறும் இலவச அறிவிப்புகள் மட்டுமே. வேலையில்லாதவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பதாக விஜய் கூறுகிறார். அதற்கு பதிலாக அவர்களுக்கு வேலை கொடுக்க முயற்சி செய்யலாமே. வேலைதான் முக்கியம். 2000, 2100, 4000 என்று இலவசங்கள் கொடுப்பதாக அறிவிப்பது என்ன, வட்டிக்கடை வைத்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அரசு கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டியது அதன் கடமை. மாணவர்களுக்கு கல்வி உரிமை. அதை விட்டுவிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்க சொல்வது என்ன நியாயம்? ஒரு நாட்டின் பிள்ளைகளை படிக்க வைப்பது அரசின் கடமை. அதற்கு ஏன் கடன்? மாணவன் கடன் வாங்கி படிக்கும் நிலைக்கு ஏன் தள்ளுகிறீர்கள் என்று கேட்டார். வருபவர்கள் போகிறவர்கள் எல்லாம் என் மக்களை ஏமாற்றி நாட்டை விற்று ஏலம் போடுகிறார்கள். 6 லட்சம் பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதாக சொல்கிறார்கள். இது ஒரு கேவலம். சாராய கடைகளை தெரு தெருவாக வைத்து மக்களை குடிகாரர்களாக்கி பின்னர் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை என்று பேசுவது பைத்தியக்காரத்தனம் என்று விமர்சித்தார். இறுதியாக அவர், இந்த ஆட்சியில் மலை, மணல், ஆற்று மணல் வளங்கள் அனைத்தையும் விற்று நாட்டை அடைமானம் வைத்து 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளனர். இன்னும் இலவச அறிவிப்புகளுக்காக 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய நிலை வரும். வரி, வட்டி, சம்பளம், அரசு நிர்வாகம் என அனைத்தும் பாதிக்கப்படும். இந்த நிலைக்கு யார் காரணம்? திமுக தான். அதனால் தான் பாஜகவுக்கு இங்கு இடம் கிடைக்கிறது என்று தெரிவித்தார். நாட்டை அம்பானி, அதானிக்கு தாரை வார்த்து விட்டார்கள். ராகுல் காந்தி விமர்சனம். கேரள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பத்தனம்திட்டாவில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது மேடையில் இருந்த மைக்கை காட்டி பேசிய அவர், இதில் மேட் இன் சீனா என்று இருப்பதை சுட்டிக்காட்டினார். ஏன் இந்தியாவில் அல்லது கேரளாவில் தயாரித்த பொருட்கள் நம்மிடம் இல்லையா என்று கேள்வி எழுப்பிய அவர், உள்நாட்டில் உற்பத்தி இல்லை என்றால் இளைஞர்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கவலை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே மாநிலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடியும் கேரள முதல்வர் பினராயி விஜயனும் இணைந்து இந்த நாட்டையே அதானி மற்றும் அம்பானி போன்ற தொழில் அதிபர்களுக்கு தாரை வார்த்து தருவதாக அவர் விமர்சித்தார். கேரளாவில் ஏப்ரல் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராகுல் காந்தியின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானியா ரோயல் கடற்படை கப்பலை மத்திய கிழக்குக்கு அனுப்ப தயாராகியுள்ளதாக தகவல். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கடல் கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்கச் செய்வதற்காக பணிகளில் ஈடுபட பிரித்தானியா தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் போது ஃபிளீட் ஆக்சிலரி கப்பல்களில் ஒன்றை தானியங்கி நீருக்கடியில் இயங்கும் ட்ரோன்களின் உதவியுடன் பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்காக பிரித்தானியா ரோயல் கடற்படையின் லைம்பே என்ற கப்பலை மத்திய கிழக்குக்கு அனுப்ப தயாராகி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 580 அடி நீளமுள்ள கப்பலை அப்பகுதிக்கு அனுப்பும் திட்டங்களுக்கு பாதுகாப்பு செயலர் ஜோன் ஹீலி ஒப்புதல் அளித்துள்ளதாக சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதிநவீன ஆளில்லா உபகரணங்களை பயன்படுத்த தயாராகி வருவதால் ரோயல் கடற்படை தனது கண்ணிவெடி தேடும் திறன்களை அதிகரித்து வருகிறது. இந்த உபகரணம் அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டு செயலிழக்கச் செய்யும் திறன் கொண்டது எனவும் லைம்பே இதற்கு தாய்க்கப்பலாக செயல்படும் என்றும் ரோயல் கடற்படையின் சமூக ஊடக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் புதிய மரண தண்டனை சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது, ஐநா குற்றச்சாட்டு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய மரண தண்டனை சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. எனவே அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. எந்தவொரு சூழ்நிலையிலும் மரண தண்டனை வழங்கப்படுவதை ஐக்கிய நாடுகள் சபை எதிர்க்கின்றது. இந்நிலையில் புதிய சட்டத்தை அமுல்படுத்துவது கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற தண்டனைகளை தடை செய்யும் சர்வதேச விதிகளை மீறுவதாகும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் இஸ்ரேலில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் வகையில் அமைந்துள்ளதால் இது இன ஒதுக்கல் மற்றும் இன பாகுபாட்டை மேலும் உறுதிப்படுத்துவதாக குறித்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெரும்பாலும் முறையற்ற விசாரணைகளுக்கு பின்னரே பலஸ்தீனியர்கள் தண்டிக்கப்படுவதாகவும் இந்த சூழ்நிலையில் குறித்த சட்டம் பாரிய மனித உரிமை மீறலாகும் என்றும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தனது சமூக வலைதள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.
இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.